அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் நீடிப்பதற்கும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வதற்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட கோவாரண்ட வழக்கு தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்துள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்தினம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட இந்த கோவாரண்ட வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க அவகாசம் வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி உயர்நீதிமன்றம் வழக்கை பிப்ரவரி 22ஆம் தேதிக்கும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவக் கல்லூரிகள் கட்டிய விவகாரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிபதி உத்தரவிட்டு இருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கிலும் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகாத பட்சத்தில் அவருக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. இது அதிமுகவினரிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட இடங்களை பார்வையிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தமிழ்நாட்டில் புதிதாக உருவாகியுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில் டிசம்பர் 17ஆம் தேதி முதல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ததன் காரணமாக அங்கு அனைத்து நீர்நிலைகள் நிரம்பி குடியிருப்பு பகுதிகளுக்கு மழை நீர் புகுந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி, கயத்தாறு, விளாத்திக்குளம், திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நகரத்தின் பல்வேறு பகுதிகள் நீரிலும் மூழ்கியுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்கும் உள்ளாகியுள்ளனர்.